வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வரலட்சுமிக்காக இருக்கட்டும், இல்லை குழுவுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு சாமி செய்வோம் இல்லையா, அதை எப்படி வீட்டிலே ஈஸியாக எல்லோரும் பண்ணக்கூடிய அளவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சாமியோட ஃபேஸ் மாஸ்க் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். மற்றபடி வீட்டில் உள்ள குடம் இருக்குது இல்லைங்களா, பித்தளை குடம், ஏதோ ஒரு குடம் நம்ம வந்து சில்வர்லேயோ இல்லை பித்தளையிலையோ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன்று. கீழே ஒரு சம்படம் வச்சுருக்கேன். ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இது வந்து கட்டைப்பையில் உள்ள 2 ஸ்டிக்கை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து குடத்தில் வந்து குடத்தோட 2 சைடும் வச்சு இறுக்கமாக கட்டிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. நாடா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஷூட்டிங் கயிறு யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ஸ்டிக் கயிறு கூட யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாமியோட 2 ஷோல்டர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம சாரீ வந்து இந்த சைடோ இல்லை 2 சைடும் நம்ம ட்ராப் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக வச்சுட்டு, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக கரெக்டாக நீங்கள் வந்து கட்டி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பெஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி அந்த சம்படத்தோடு சேர்த்து கட்டிக்கோங்க. நம்ம 2ஐயும் சேர்த்து இறுக்கமாக டைட்டாக கரெக்டாக கட்டி வச்சிட்டோம். சாரீ எப்படி சாமிக்கு நம்ம வந்து கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே ஃப்ளீட்ஸ் எடுத்து சருகிற மாதிரி இதுலேயும் சேம் அதே மாதிரியே ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து சென்டரில் சாரியோட ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் நீங்கள் எப்பவும் போல் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா சென்டரில் வச்சு நம்ம அதை கட்ட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டி வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து பின் குத்திருக்கோம். ஸோ அந்த பின்லேயே கயிறை வந்து உள்ளே விட்டுட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. பின்லேயே கரெக்டாக நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த குடத்தை சுற்றி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு நாட் போட்டுட்டு கீழே கரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நம்ம அந்த குடத்துக்கிட்ட வச்சு அப்படி ஒரு கயிறு கட்டிடுறோம் பின்னாடியே. சென்டரில் ஃப்ளீட்ஸை கரெக்டாக கட்டின உடனேயே ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி நம்ம சாரீ பின் பண்ணுற மாதிரி 2 சைடுமே நீங்கள் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட வச்சு ஷோல்டர்கிட்டே ஒரு பின் பண்ணிடுங்க. ரெண்டு ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு நம்ம சென்டரில் ஒட்டியான மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். சென்டரில் ஃப்ளீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து விட்டால் போதும். சாமிக்கு ஓவரால் எல்லாம் முடிஞ்சுது.
தலையில் வந்து மாஸ்க்குக்கு பின்னாடி வந்து நம்ம தேங்காய் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சவரி முடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது வச்சோன்னா நமக்கு அந்த தேங்காய் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு தேவையான நெக்லஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை கால் மேபி நீங்கள் வாங்கியிருந்தீங்க தனியாக அப்படின்னாலும் நம்ம ஷோல்டருக்கு ஒன்று கட்டணும் இல்லையா, ஸோ அதை வச்சே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மகாலட்சுமி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.